ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த துறவியர் பெருமக்கள் அனைவருடைய பாதங்களுக்கும் எனது வணக்கங்களை செலுத்தி, நண்பர்களே, நல்லவனாக வாழ்வது சிரமமா என்கிற தலைப்பிலே நான் பேச முற்படுகின்றேன். தமிழகத்தினுடைய பல கல்லூரி மாணவர்களிடம் போய் நல்லவனாக வாழ்வது சிரமமா என்கிற ஒரு தலைப்பை நாம் சொன்ன மாத்திரத்துல கல்லூரி மாணவர்கள் சொல்வார்கள், இது ஏதோ சிவில் சர்வீஸ் தேர்வுல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மாதிரி இருக்கு சார், அதனால நல்லவனாக வாழ்வது சிரமமா? ஆம், சிரமம். ஒரே வரியில முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ராமகிருஷ்ண மடத்துல பயிற்சி பெறும் இளைஞர்கள் நாம் அப்படி இது ஒன் வேர்டு ஆன்சர் இல்லை, இது டீடைல்டு ஆன்சராக இதை நாம் பார்க்க போகின்றோம். நான் கூட சுவாமி விமூர்த்தானந்த மகாராஜ் அவரிடம் கூறினேன், ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் சுவாமி, ஆனால் ஒரு சிறிய தவறை செய்து விட்டீர்கள் என்று சொன்னேன். என்ன தவறு என்று சொன்னால், இந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு நல்லவரை நீங்கள் அழைத்திருக்கலாம், நீங்கள் என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்பது தெரியவில்லை என்று சொன்னேன். இது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியாக தெரிந்தாலும் கூட எனக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், இந்த நாட்டுல பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் வாழ்ந்த ஒரு நாட்டுல, எப்படிப்பட்ட பெருமையாளர்கள் வாழ்ந்த நாட்டுல இன்னைக்கு நல்லவனாக வாழ்வது சிரமமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு நாம் பதில் தேட வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோமே என்கிற அளவிற்கு இன்று காலம் கனிந்து கிடக்கிறதே என்கிற ஒரு கவலை. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். யாராவது பயாலஜி மாணவர்கள் இருந்தால் நான் சொல்லுவது தவறு என்றால் திருத்த வேண்டும். என்ன 84 லட்சம் என்று சொல்கிறார்கள். இது ஆதிசங்கரர் அவர் எழுதிய பாஷ்யத்திலேயே கூட 84 லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழ்வதாக சொல்லியிருக்கிறார். அத்தனை உயிரினங்களுக்கும் இல்லாத பல தனித்தன்மைகள் மனித இனத்திற்கு உண்டு. இந்த மனிதனை மாத்திரம்தான் விசேஷமான தன்மைகள் கொண்டவர். இவனை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஒரு காட்டிற்கு செல்கிறோம், அங்கே நூற்றுக்கணக்கான சிங்கங்கள் இருந்தால் எல்லா சிங்கங்களுடைய குணம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். எல்லா சிங்கமுமே நான் வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன் இல்லை, உறுதியா சொல்லிவிடலாம். ஆனால் 100 மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாருமே நான் வெஜிடேரியன் இல்லை. சில பேரு நான்வெஜ் சாப்பிடுவான், வெஜிடேரியன் சாப்பிடுவான், சில பேர் வித்தியாசமா நான் எக்கிட்டேரியன் அப்படிமா. ஒவ்வொருவருக்கும் ஒரு உணவு பழக்கம் இருக்கு. எல்லா புலிகளுமே இப்படித்தான் நடந்து கொள்ளும் என்பதை நான் உத்தரவாதமாக சொல்ல முடியும். ஆனால் எல்லா மனிதர்களும் இப்படி சூழல்ல இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்பதை நம்மால் ஊகிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இந்த மனிதர்களை கையாளுவது ரொம்ப கடினம். எனது நண்பர் ஒருவர் அடிக்கடி அவரது மகனை ஒரு மிருகத்தின் பெயர் சொல்லிதான் திட்டுவார். கொஞ்சம் பச்சையா சொல்றமே, அதுல என்ன ரொம்ப டீசென்சி, நாயின்னு சொல்லிதான் திட்டுவார் பையனே. நான் ஒரு முறை அவர் வீட்டிற்கு போயிருக்கும் போது அதே மாதிரி அந்த மிருகத்தின் பெயரை சொல்லிதான் திட்டினாருங்க, வா நாய் அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. என்ன சார், பையனை போய் இப்படி நாயின்னு சொல்லி கூப்பிடுறீங்களே, கோபம் வராதா? சார், இவனுக்காவது கோபம் வராது, இவனுக்கு சூடு சொரணே கிடையாது சார், இவனை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். நான் சொன்னேன், நான் உங்க பையனுக்கு கோபம் வராதான்னு கேட்கல சார், நாய்க்கு கோபம் வந்துடாதான்னு கேட்டேன். ஏனென்றால் இந்த பையனுடன் என்னை ஒப்பிட்டு பேசுகிறாரே இவர், நான் எவ்வளவு சிறப்பான ஒரு மிருகம். எத்தனை 1000 ஆண்டு ஆனாலும் கூட விசுவாசத்திற்கு எத்தனை யுகமானாலும் ஒரு மிருகத்தை சொல்ல முடிகிறது என்றால் இவர் நாயை போல விசுவாசம் உள்ளவர் என்றுதான் என்னைக்கு சொல்றோம். கழுதையை போல உழைப்பவர், நாயை போல விசுவாசி, குதிரையை போல வேகமானவர், யானையை போல பலம் கொண்டவர். இப்படி ஒவ்வொரு மிருகத்திற்கும் கூட ஒரு தனித்தன்மை இருக்கிறதே, இந்த மனுஷனுக்கு என்ன தனித்தன்மை இருக்கிறது? இப்படி கேவலம் இந்த மனிதனோடு நம்மை ஒப்பிடுகிறாரே என்று நாய் கோபித்துக் கொள்ளாதா என்று நான் அவரிடம் கேட்டேன். பல சமயங்கள்ல யோசித்து பார்த்தார், ஒரு விலங்கை விட நமது வாழ்க்கை என்பது மிகவும் உயர்ந்ததாக இல்லை. எந்த விலங்கும் காலையில 8 மணி வரைக்கும் தூங்குறதே இல்லைங்க. இங்க ராமகிருஷ்ண மடத்துலதான் நீங்க முதல் தடவையா சூரிய உதயத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் விதிவிலக்கா இருக்கலாம். காலையில 4 மணிக்கு எழுப்புனா சில முகாம்களை, என்ன சார் நடுராத்திரியில எழுப்புறீங்கன்னு கேட்கிறான். ஏன்னா அவன் 11 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எந்திரிப்பான். 4 மணிங்கிறது அவனுக்கு நடுராத்திரி தான் மாணவர்களுக்கு எல்லாம். ஆனால் எந்த விலங்கும் 8 மணிக்கு எழுந்திருப்பதில்லை. அது மாதிரி சூரிய அஸ்தமனமான பிறகு எந்த விலங்கும் சாப்பிடுவதில்லை, எந்த விலங்கும் வெளியில சுத்துறதில்லை. பறவைகள் எல்லாம் கூடுகளுக்குள்ள போய் வசித்து விடுகின்றன. ஃப்ரம் டான் டு டஸ்க் தே ஒர்க். அதற்கப்புறம் அதுக்கெல்லாம் ஓய்வு நேரம் தான். ஆனா நாம இரவை பகலாக்குகிறோம், பகலை இரவாக்குகிறோம், என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கும்.
ஒரு புலி தனக்கு பசிக்கிறதே என்பதற்காக ஒரு மானை வேட்டையாடலாம், ஒரு குதிரையை வேட்டையாடலாம். ஒரு புலி இன்னொரு புலியை கொல்வதில்லை. ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கொல்லாது. தன் இனத்தை தானே அழிக்காது எந்த மிருகமுமே. மனிதன் கொஞ்சம் வித்தியாசமானவன். தனது இனத்தையே அவனே அழிப்பான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்வான். இது ஒரு வித்தியாசமான விலங்கு. இந்த மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. விலங்குகள் கூட இப்படி செய்வதில்லை. அதுல அவனுக்கு கொஞ்ச நாள்ல ஒரு சலிப்பு ஏற்பட்டு விடும். எத்தனை நாளைக்கு இன்னொருத்தனையே கொன்று கொண்டிருப்பது. அதனால என்ன பண்ணுவான், கொஞ்சம் போர் அடிச்சா தன்னைத்தானே தற்கொலை செஞ்சு கொள்வான், சூசைட் பண்ணிக்குவான். எந்த விலங்கும் பறவையும் சூசைட் பண்ணிக்கிறதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு இந்த உண்மை? நான் இந்த தடவை செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சிங்கம் தற்கொலை பண்ணிருக்கேன் என்னைக்காவது? இல்ல எனக்கு காதல் தோல்வி, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு குதிரை போய் பாறையில இருந்து குதிச்சிருக்கான்? குதிப்பதில்லை. மனிதன் மாத்திரம்தான் தற்கொலை செய்து கொள்பவனாகவும் இருக்கிறான். இந்த உலகத்தை 100 முறை அழிக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு அணுகுண்டுகள் உலக நாடுகளிடம் கையிருப்பில் இருக்கான். We could destroy this world 100 times. ஒரு தடவை அழித்து விட்டாலே புல் பூண்டு கூட இருக்காது. ஆனால் 100 தடவை அழிக்கிற அளவிற்கு we have the nuclear stockpile என்று சொல்கிறார்கள். அதனாலதான் மார்ட்டின் லூத்தர் கிங் ஒரு முறை சொன்னாரு, we have guided missiles but misguided men என்று சொல்கிறார். ஏவுகணைகளுக்கெல்லாம் குறி இருக்கிறது. இந்த டார்கெட்டை இப்படி போய் அது தாக்கும். மனிதனுக்கு மாத்திரம் ஒரு குறி இல்லை. அவன் எந்த வழியில் போகிறான் என்பது தெரியவில்லை. ஒரு ஒரு பசுவையோ ஒரு குதிரையோ நீங்க புல்வெளியில் மேய விட்டால் அங்க இருக்கிற இலை தலைகள் எல்லாம் சாப்பிடும் அந்த ஆடு மாடெல்லாம். ஆனால் ஒரே ஒரு இலையை இது முகர்ந்து கூட பார்க்காது. அந்த இலைக்கு பேரு புகையிலை செடின்னு பேரு. புகையிலை செடியை ஆடு மாடுகள் முகர்ந்து கூட பார்க்காது. இன்னைக்கு ஆனால் அந்த புகையிலை மாத்திரம் வைத்து இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை நாம் பின்னி இருக்கோம்னு பார்க்கணும். several thousand crore economy based on tobacco. ஆனால் இது ஆடு மாடுகள் முகர்ந்து கூட பார்ப்பதில்லை. அந்த அளவிற்கு அது கேடு விளைக்கும் என்பது விலங்குகளுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால நண்பர்களை நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், இந்த நல்ல அப்படிங்கிற நல்ல மனிதன், நல்லவன் என்று சொல்கிறோமே, இந்த நல்ல என்ற அட்ஜெக்டிவ் இது விலங்குகளுக்கு தேவையில்லை, பறவைகளுக்கு தேவையில்லை. யாருமே இது நல்ல சிங்கம், இது நல்ல புலி அப்படிலாம் யாரும் சொல்றது இல்லை. பாம்பை மாத்திரம் தான் இது நல்ல பாம்புன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் எனக்கு தெரியல. ஒருவேளை கடிச்சா டக்குன்னு கைலாசத்துக்கு போய்விடலாம், முக்தி கொடுக்கிற பாம்புன்றதுனால நல்ல பாம்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இவன் நல்ல மனுஷன், இவன் கெட்ட மனுஷன் என்றெல்லாம் சொல்கிற, பாகுபடுத்தி பார்க்கின்ற ஒரு தன்மை நம்மிடம் இருக்கிறது. ஒரு வகையில் விலங்கை விட மனிதன் தாழ்ந்தவன் தான். ஆனால் இன்னொரு வகையில பார்த்தால் விலங்கை விட மனிதன் பல மடங்கு உயர்ந்தவன். மற்றவர்களுக்காக சேவை செய்வதற்கு ஒரு விலங்கால முடியாது, ஒரு பறவையால முடியாது. ஒரு பறவைக்கு ரத்தம் தேவைப்படுகிறது என்றால் இன்னொரு பறவையால ரத்த தானம் பண்ண முடியாது. தனது உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிற நாட்டுக்காக, இந்த மண்ணிற்காக, மக்களுக்காக சேவை செய்கிற, தியாகம் செய்கிற, தொண்டு புரிகின்ற எண்ணம் இருக்கிறதே, இது ஒரு விலங்கால பறவையால முடியாது. அடுத்த ஒரு விலங்கினுடைய பசி, ஒரு சிங்கத்தின் பசியை இன்னொரு சிங்கத்தால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு என்ன பசிக்கும் என்பதை இன்னொரு மனிதனால புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் சாப்பிடுவதில் கூட மிச்சம் வைத்து அந்த மனிதனுக்கு அவன் உணவளிப்பான். அப்போ ஒரு பக்கம் விலங்கை விட தாழ்ந்தவனாக இவன் தோற்றமளித்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அந்த விலங்கை நிலை விட பல மடங்கு அவன் உயர்ந்த நிலையில இருக்கிறான். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பூரணத்துவம் இருக்கிறது. அதற்குத்தான் கல்வியே. இந்த மனிதனை சரி பண்றதுதான் கல்வி. கல்வியினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி சுவாமிஜி கொள்கிறார். எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் விச் இஸ் ஆல்ரெடி இன் தி மேன். மனுஷங்கிட்ட ஏற்கனவே ஒரு பூரணத்துவம் இருக்கிறது. இல்லாத ஒன்றை உருவாக்க முடியாது. அப்படி இருக்கின்ற அந்த பூரணத்துவத்தை அதனுடைய உச்சாணியில கொண்டு போய் வைப்பதுதான் கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி சொல்கிறார். ஆனால் நாம் அதிலிருந்து தவறிவிட்டு இருக்கிறோம். நமது நாட்டினுடைய பாரம்பரியமான கல்வி அப்படியெல்லாம் இல்லை. ராமாயணத்துல ஒரு காட்சியை பற்றி நான் அடிக்கடி பல இடங்கள்ல சொல்வேன். கதையின்படி ராமனும் அனுமனும் சந்தித்துக் கொண்டதில்லை. காட்டுல ராமர் வந்து கொண்டிருக்கிறான், பரிவாரங்களுடன் அனுமன் ஆஞ்சநேயர் ராமனை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். அப்போது லக்ஷ்மணன் சொல்கிறான் ராமனிடம், அண்ணா அதோ தூரத்திலே வருகிறாரே அவர்தான் அனுமன், உங்கள் மீது ரொம்ப பக்தி கொண்டவர், உங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். தூரத்திலே வரக்கூடிய அனுமனை பார்த்த மாத்திரத்தில் ராமன் கேட்கிறான், இவர் அனுமன் என்று சொல்கிறாயே லக்ஷ்மணா, அவருடைய உடல் அசைவு, அவர் நடந்து வரக்கூடிய விதம் எல்லாம் பார்த்தால் அவர் சிறந்த கல்விமான் போன்று தோன்றுகிறதே என்று சொல்கிறார். அனுமன் தூரத்திலே வந்து கொண்டிருக்கிறார். இப்போது நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். அனுமன் என்பவர் யார்? அனுமர் என்பவர் யார்? நாம் அன்றாடம் வழிபடுகிற கடவுள் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் கொச்சையா சொல்லுவோம். அனுமர் என்பவர் யார்? ஒரு வானரம். வானரம் என்றால் யார்? இன்னும் கொஞ்சம் வாங்க சொல்லுங்க யாராவது. குரங்கு. அப்போ ஒரு குரங்கை பார்த்தால்
அது தூரத்தில் வருவதை பார்த்தால் படித்த கல்விமான் போன்று இருப்பதுதான் நமது நாட்டினுடைய பாரம்பரியமான கல்வி முறையாக இருந்தது. உண்மையிலேயே அனுமன் கல்விமான் தான். முதல்ல சூரிய லோகத்துல போய் படிச்சுட்டு வந்தவர் அனுமன் தான். ஃபாரின் ரிட்டர்ன் அவர் ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாட்டுல போய் படிச்சவர் அவர் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நவீன கல்வி முறை எப்படி இருக்கிறது? ஒரு குரங்கை பார்த்தால் படித்தவன் போல் தோன்றுகின்ற பாரம்பரியமான கல்வி முறை மாறி இன்றைக்கு படித்தவனை பார்த்தால் குரங்கு மாதிரி தோன்றுகின்ற நவீன கல்வி முறை. அவன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான். பஸ்ல ஏறுடானா ஏற மாட்டான். பஸ் கிளம்புனா ஏறலாம் சார், ஓடி வந்துதான் ஏறுவேன். ஓடி வந்து ஏறுகிறாயே, உள்ளே வான்னு கண்டக்டர் சொன்னா ஃபுட்போர்ட்ல தான் தொங்குவேமா. ஃபுட்போர்ட்லயாவது தொங்குப்பா, டிக்கெட் எடுத்துட்டு தொங்கு. டிக்கெட் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் டிக்கெட் எடுத்தா நான் டிக்கெட் எடுத்துருவேன். இப்படி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க யாரோட வேணாலும் அவன் தகராறு செய்ய தயாராகிறான். இப்படி இந்த நவீன இளைஞர்களுக்கு இந்த கல்வி என்ற பெயரிலே நாம் எதை சொல்லுகின்றோம்? சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு விவசாயி அவன் விவசாயம் செய்து அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் வாழ்ந்து முடியும் வரை அவனுக்கு நிலம் என்றால் என்னவென்றே தெரியாது. இந்த மண் எத்தன்மை வாய்ந்தது, இந்த நிலம் என்றால் என்ன, இந்த நிலத்தினுடைய சிறப்பு என்ன என்று எதுவுமே தெரியாத ஒரு விவசாயி இருப்பது போல இருப்பான் என்றால் அது எப்படி இருக்குமோ அதை போல இந்த மனம் என்றால் என்ன என்பதை தெரியாமலே ஒரு மாணவன் படிக்கலாம் இந்த நாட்டில் என்று வந்திருக்கிறது என்று வேதனைப்படுகிறார். நிலம் என்றால் என்னவென்று ஒரு விவசாயிக்கு தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல மனம் என்றால் என்னவென்று மாணவனுக்கு தெரிய வேண்டும். அதனால இந்த கல்வியினுடைய நோக்கம் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட். என்ன டிபேட்? கல்வியினுடைய நோக்கம் அறிவை வளர்ப்பதா, மனதை பண்படுத்துவதா? இங்க உள்ள யாராவது சொல்லலாம், நீங்க கல்வியின் நோக்கம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அறிவை வளர்க்கிறது கல்வியா, மனதை பண்படுத்துவது கல்வியா? யார் வேணாலும் சொல்லலாம். மனதை பண்படுத்துறதுக்கு உங்க சிலபஸ்ல ஏதாவது இருக்கா? உங்க பாடத்திட்டத்துல ஏதாவது மனதை பண்படுத்துற மாதிரி a+b² a² + b² + 2ab மனது பண்படுத்துறதுக்கு எங்க இருக்கு? ஆனால் இந்த மனதை புண்படுத்துவது மாதிரி இன்றைக்கு படித்தவர்கள் நிறைய நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு அதிகமா இருக்கு. ஐஐடில ஐஐஎம்ல படிக்கிற மாணவர்கள், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி உயர் கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிற மாணவர்கள் எல்லாம் திறமைசாலியாக வருவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஐஐடில படிக்கிற மாணவர் மிக திறமையான பொறியாளராக தான் இருப்பார். ஐஐஎம்ல படிக்கிற மாணவன் மிகச்சிறந்த ஒரு மேலாளராக, தலைவராகத்தான் இருப்பான், சந்தேகம் இல்லை. என்னுடைய கேள்வி, அவன் நல்லவனாக இருப்பானா? ஐஐடியினுடைய டைரக்டர், ஐஐஎம்னுடைய டைரக்டர் எங்க இன்ஸ்டிடியூஷன்ல படித்த மாணவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்கின்ற சர்டிபிகேட் அவர் கொடுப்பாரா? இல்ல சார், கொடுக்க முடியாது. என்கிட்ட படிக்கிறவங்க திறமைசாலிகளாக இருப்பார்கள், உறுதியா சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாட்டிற்கு தேவை நல்லவர்கள் அதிகம் இருக்கிற சமுதாயம் தேவையா, திறமைசாலிகள் இருக்கிற சமுதாயம் தேவையா? நீங்க இப்படி யோசித்து பாருங்க. ஒருத்தன் திறமைசாலியாக இருந்து அவன் நல்லவனாகவும் அமைந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் திறமைசாலியா இருந்து அவன் நல்லவனாக அமையாவிட்டால் இந்த சமுதாயம் தாங்குமா? அவன் எப்படிப்பட்ட பேரழிவை எல்லாம் செய்ய தயாராக இருப்பான், எப்படிப்பட்ட சுயநலவாதியாக இருப்பான், பேராசைக்காரனாக இருப்பான். அதனால் இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போது இருக்கிற நவீன கல்வி முறையின் வாயிலாக ஒரு நல்ல மனிதனை உருவாக்க முடியாது. அப்போ நல்ல மனிதர்கள் எங்கே உருவாகிறார்கள்? நல்ல மனிதர்கள் உருவாவது அவுட் ஆஃப் சிலபஸ். இது பாடத்திட்டத்திற்கு வெளியில் இருந்தால் உருவாக முடியும். நல்ல மனிதர்கள் குடும்பங்களில் இருந்துதான் உருவாக முடியும். நல்ல மனிதர்கள் இது ராமகிருஷ்ண மடம் போன்ற ஆன்மீக நிறுவனங்களுடைய பயிற்சியின் மூலமாக, அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் மூலமாகத்தான் உருவாக முடியும். நல்ல மனிதர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து முடிந்த பல நல்ல மனிதர்களை பார்த்து அவர்களை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டுதான் உருவாக முடியும். பள்ளிக்கூடத்தின் மூலமாகவோ, கல்லூரியின் மூலமாகவோ, பாடத்திட்டத்தின் மூலமாகவோ ஒரு நல்ல மனிதன் உருவாக முடியாது. இதை நான் சொல்லல, ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் அதை விளக்குகின்றேன். நீங்க மகாத்மா காந்தி எழுதின சத்திய சோதனை புத்தகம் படிச்சிருப்பீங்க. கொஞ்சமாவது படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம்? மகாத்மா காந்தி இனிமேல் நான் உண்மைதான் பேசுவேன் என்ற விரதம் எடுக்கிறார். எப்ப இருந்து? ஹரிச்சந்திர நாடகத்தை பார்க்கிறார். அது தெருவோரத்துல நடக்கிற ஹரிச்சந்திர நாடகம். அவர் நினைக்கிறார், ஒரு மன்னன் உண்மைக்காக தனது மண்ணை துறக்கிறான், மகுடத்தை துறக்கிறான், மனைவியை இழக்கிறான், மகனை இழக்கிறான். ஆனால் எதற்காகவும் நான் உண்மையை இழக்க மாட்டேன் என்று சொல்கிறார். பதி இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் இம் கதியெல்லாம் இழக்கினும் கட்டுரை இழக்கிலேனேன்னு வருது ஹரிச்சந்திர புராணத்துல. எதை இழப்பேன், ஆனா உண்மையை மாத்திரம் நான் இழக்க மாட்டேன். அப்படி ஒரு மன்னன் வாழ முடியும் என்று சொன்னால் நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் கூட ஏன் உண்மை பேசுவதற்காக வாழ முடியாது? அந்த எண்ணம் வருகிறது காந்திக்கு. அன்றிலிருந்து நான் உண்மை பேசுவேன் என்று தீர்மானிக்கிறார். ஹரிச்சந்திர நாடகம்.
உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் 3 சத்தியம் செய்து கொடுக்கிறார் தனது தாய்க்கு. மது அருந்த மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், பிற பெண்களை பார்க்க மாட்டேன். இந்த 3 சத்தியமும் செய்து கொடுத்து விட்டு தான் அவர் லண்டனுக்கு போய் படிக்க போகிறார். அப்போ இந்த 3 வேல்யூஸும் அவர் மனதுல உருவாவதற்கு காரணமாக இருந்தது யார்? அவங்களுடைய அம்மா. அவங்க அம்மா பேர் தெரியுமா? இங்க யாருக்காது? ஒத்திலிபாய். காந்திக்கு அஹிம்சை ஒரு பெரிய விரதம் போன்றது. அவர் சொல்கிறார், I learned the lessons of non-violence from my wife கஸ்தூரிபா என்று சொல்கிறார். He learned the lessons from his wife. கஸ்தூரிபா தான் my non-violence teacher அப்படி சொல்றார் காந்தி. So he learned non-violence from கஸ்தூரிபா. காந்திக்கு ராமநாமம் உயிர் போன்றது. ராமநாமத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? சின்ன வயதுல அவருக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். அவருடைய வீட்டுல ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு அவரால் போக முடியாது, அந்த அளவு பயந்தாங்கொள்ளி அவர். அப்போ அவர் வீட்டுல ஒரு வேலைக்கார பெண்மணி இருக்கிறாள், அவள் பெயர் ரம்பா. இளைஞர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துகின்ற ரம்பா. அந்த ரம்பா சொல்கிறாள், நீ ராமநாமம் சொல்லு, ராமநாமம் சொன்னா பயம் போயிடும். இவர் ராமான்னு சொல்றாரு, பயம் போயிடும். அந்த ரம்பா இறந்து போயிட்டா, ஆனா அந்த ராமநாமம் இவர் வாழ்க்கையில ஒட்டி கொண்டது. ராமநாமம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஒரு இடத்துல சொல்கிறார், தி ராம நாமா இருக்கேன், திஸ் நாமா இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ராமா என்று சொல்கிறார். ராமநாமம் ராமனை விட வலிமையானது. அப்ப இதெல்லாம் சம பண்ணுங்க. ராமநாமம் ரம்பாட்டிலிருந்து வருது, உண்மை பேசுவது ஹரிச்சந்திர நாடகத்திலிருந்து வருகிறது, நான் வயலன்ஸ் கஸ்தூரிபா காந்தியிடமிருந்து வருகிறது. இதெல்லாம் காந்தி சொல்லியிருக்கிறார். காந்தி சொல்லாதது என்ன? நான் இந்த பள்ளிக்கூடத்துல, இந்த கல்லூரியில இந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டேன், எனக்கு இந்த ஸ்கூல் தான் இன்ஸ்பிரேஷன், இந்த யூனிவர்சிட்டி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். எங்கேயுமே அவர் எதுவுமே சொல்லல. நல்ல பண்புகள் எல்லாம் சமுதாயத்திடம் இருந்துதான் வருகிறது. கல்வி நிறுவனங்களுக்கு என்று சில லிமிடேஷன்ஸ் இருக்கிறது. இன்னைக்கு உலகம் பூரா நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்கள், லட்சக்கணக்கான பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்லாம் நடத்துறாங்க. அத்தனை கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட அவங்களால உருவாக்க முடியாது. ராமகிருஷ்ண மடம் எவ்வளவோ பள்ளிகள் நடத்துகின்றோம், அர்ப்பணிப்பு மனோபாவத்தோடு நடத்துகின்றோம். நாம் நடத்துகின்ற அத்தனை கல்வி நிறுவனங்களும் சேர்ந்து இன்னொரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை நம்மால உருவாக்க முடியாது. ஏனென்றால் இப்போதைய கல்வி முறை நிறைய குறைபாடுகளுக்கு உட்பட்ட ஒரு கல்வி முறை. இதுல பட்டம் பெற்றவர்கள் உருவாவாங்க, பிஎஸ்சி, பிடெக், எம்காம், பிகாம் படிச்சுட்டு சும்மா இருந்தா பிகாம். என்னடா நீ தான் சொல்லிருக்கீங்க பிகாம், அமைதியா இருக்கிறேன். இப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் தயாரிக்கிறோமே தவிர ஒரு ராமகிருஷ்ணர் மாதிரி, ஒரு விவேகானந்தர் மாதிரி, ஒரு கௌதம புத்தர் மாதிரியான ஒரு இன்னொருத்தர் எப்படி உருவாகும்? அவங்க எல்லாம் எங்க இருந்து உருவானார்கள் என்றால் குடும்பத்திலிருந்து உருவானாங்க, சமுதாயத்திலிருந்து உருவானாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு பல்கலைக்கழகம் போல இருந்தது. நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற பொறுப்பை பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆச்சாரியார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அந்த பணியை எல்லாம் ராமகிருஷ்ண மடம் போன்ற இயக்கங்கள் தான் செய்ய வேண்டி இருக்கிறது. இதை இன்றைக்கு பெற்றோர்கள் மறந்திருக்கிறார்கள், கல்வி நிறுவனங்கள் இதை புறந்தள்ளி இருக்கின்றன. அதனால்தான் நான் ராமகிருஷ்ண மடத்தை நமஸ்காரம் செய்வேன். இப்படி இளைஞர்கள் எல்லாம் அழைத்து 3 நாள் இங்கு இருந்து இவர்களை நல்லவர்களாக, மனிதர்களாக உருவாக்குவதற்காக நாம் செய்கின்ற முயற்சி இருக்கிறதே, இது ரொம்ப அற்புதமான ஒரு முயற்சி. அதனால அந்த துறவியர்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். அந்த அளவிற்கு இன்று நல்லவர்களுக்கான தேவை குறைந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்படிப்பட்ட நல்லவர்களை உருவாக்கிய நாடு இது வரலாற்றுல. மறுநாள் காலையில பட்டாபிஷேகம்னு சொல்றான் தசரதன், சரின்னு சொல்றாரு. கைகேயி சொன்ன உடனே 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும்னு மறுநாள் சொல்றான், சரிங்கிறான். இப்ப நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன் எங்க அப்பாட்ட, நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும்டா அப்படின்னு எங்க அப்பா சொன்னாருன்னா, இங்க பார்ப்பா நீ நிறைய சித்தி கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப, ஒவ்வொரு சித்திக்கு நீ ஒவ்வொரு ப்ராமிஸ் கொடுத்திருப்பா, அதெல்லாம் ஐ கேனாட் ஹானர் யுவர் ப்ராமிஸ். ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் இண்டிவிஜுவலிசம். ராமன் அப்படி சொல்லவில்லையா? தந்தையினுடைய வாக்கை காப்பாற்றுவது தலையனுடைய கடமை. காட்டுக்கு போறான். ராமனுக்கு தாங்க அவ்வளவு, நம்ம பாஷையில சொல்ல போனா அவ்வளவு கூறு பத்தாது, காட்டுக்கு போறாரு. அவனுக்கு ஒரு சம்சாரம் இருந்தால அவ பேர் என்ன? சீதை இருக்கிற இடத்துல என் மனைவி இருந்தான்னு வச்சுங்க. 14 வருஷம் டு ஃபாரஸ்ட். ஓ அன்பிலீவபிள். மிஸ்டர் சீனு, யூ கோ டு ஃபாரஸ்ட், ஐ வில் கோ டு மை டாட்ஸ் ஹவுஸ். நீ காட்டுல இருந்து வந்தவனே ஜஸ்ட் கிவ் மீ an SMS ஹனி, ஐ வில் கம் அண்ட் ஜாயின் யூ சொல்லிட்டு என் மனைவி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருவாளா இல்லையா? ஜனக மகாராஜா எவ்வளவு கீர்த்தி வாய்ந்த மன்னன் அந்த காலத்துல. அவனுக்கு தான் அவ்வளவு பத்தலைன்னா இவளும் காட்டுக்கு போறா. 14 வருஷம் போய் புருஷன் கூட அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற கொடுக்குறா. ராமன் இருக்கும் இடம் தான்
சீதைக்கு அயோத்தி. சரி, இவங்க ரெண்டு தான் அவ்வளவு கொஞ்சம் செமி மூளை வளர்ச்சி பத்தல. இந்த ராமனுக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் பேர் என்ன, அவனுக்கு என்ன வந்துச்சு, நல்ல வேலையை அண்ணன் கிளம்பிட்டான். இந்த பரதனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் ராஜா, அப்படி யோசிச்சிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல நான் அண்ணன் கூட காட்டுக்கு போவேங்க. 14 வருஷம் காட்டுக்கு. உங்களுக்கு தெரியுமா, லக்ஷ்மணன் கதைப்படி 14 வருஷம் தூங்கல, ராத்திரியும் தூங்கல பகலும் தூங்கல. 14 வருஷம் ஒருத்தர் தூங்காம இருக்க முடியுமான்றத ஆராய்ச்சி பண்ணணும். அண்ணனுக்கும் அன்னிக்குமாக தொண்டு செய்யறது. அண்ணனாவது மனைவியோட இருக்கிறார் காட்டுல, பேச்சு துணைக்காவது ஒரு மனைவி இருக்கிறார். இவருக்கு ஒண்ணும் இல்லை, அண்ணனும் அண்ணியும் தான், தெய்வம் மாதிரி. சரி, இவர் தான் கூட பிறந்த அண்ணன் காட்டுக்கு போயிட்டார். இந்த லக்ஷ்மணனுக்கு ஒரு மனைவி இருந்தா, அவ பேர் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், லக்ஷ்மணனுடைய மனைவி பேரு ஊர்மிளை. வெரி குட். யார் சார் அது? எந்த ஊருக்காரர் நீங்க? மதுரையா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு அறிவாளியா இருக்கீங்களே, மதுரைக்காரரா இருப்பாரோன்னு நினைச்சா. அந்த ஊர்மிளை சொல்றா, அண்ணனும் அண்ணியும் காட்டுக்கு போறப்ப லக்ஷ்மணனை கூப்பிட்டு, நீங்க கதை படிக்கணும், உங்க அண்ணனும் அண்ணியும் காட்டுக்கு போறாங்க 14 வருஷம், நீ அரண்மனையில சந்தோஷமா, நான் எல்லாம் உனக்கு புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கேன், புது மனைவியோட நீ ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ கூடாது, நான் எப்படியோ இங்க சமாளிச்சுப்பேன். நீ போய் அண்ணனுக்கும் அன்னைக்கும் தொண்டு செய்வதுதான் உனது கடமை. பாருங்க, அவ கணவனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இங்க 3 மாமியார் கூட இருக்கணுங்க ஊர்மிளை. பாத்துங்க, முக்கியமான விஷயம் தான். 3 மாமியார். ஒரு மாமியாரோட இருக்கவே முடியாது. புருஷன் ஊருக்கு போயிட்டா நானும் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், மாமியார் தொல்லை தாங்கலன்னு சொல்ற காலத்துல 3 மாமியார் கூட இருக்க தயார். கணவனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்புறான். அப்படிப்பட்ட தியாக உள்ளங்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு, தெரிஞ்சுங்க. இது ஏதோ வெறும் கதை இல்ல, கற்பனை இல்ல, நடந்த சம்பவங்கள். இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். சமீபத்துல சென்னையில ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜவுளி கடை, நான் தீபாவளிக்கான எடுத்துட்டு அவர் என்னுடைய நண்பர், அவர் சொன்னாரு, அங்கே ஒரு 2 கப்பல் கணவன் மனைவியுமா ஜவுளி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொன்னாரு. இது போன தீபாவளி சமயத்துல நடந்ததுதான். பார்த்தேன். கணவனுக்காக மனைவி பேண்ட் ஷர்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி, இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த கலர் நல்லா இருக்கும். அவரு நல்ல நல்ல கணவர். நல்ல கணவர்னா என்ன செய்யணும், மனைவி என்ன சொன்னாலும் தலையாட்டுறவர் தான் நல்ல கணவர். தலையாட்டிட்டு இருக்காரு. சரிதான், நீ சொன்னா சரிதான், இதை எடுத்துரு, இதை எடுத்துலாங்க, இது ப்ளூ கலர், இது உங்களுக்கு நல்லா இருக்கும், எடுத்துரு சொல்லிட்டே இருக்கிறார். பாருங்க எவ்வளவு தம்பதிகள். அவங்களுக்கு 40 வயசு இருக்கும், கல்யாணம் பண்ணி 10-15 வருஷம் இருக்கும். எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. இப்போ அந்த மனைவி கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு கணவனை கூப்பிட்டு, கணவர் கையில ஒரு சின்ன கம்பு தர ஸ்டிக், அவர் அந்த ஸ்டிக்கை ஊனிட்டு கூலிங் கிளாஸ் ஒண்ணு போட்டு தட்டிட்டே வர. கணவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. அப்ப அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் எனது நண்பர் என்னிடம் சொன்னார், இந்த பெண் ரொம்ப பணக்கார வீட்டு பெண், இவள் இந்த மாதிரி ஒரு பையனை நிச்சயித்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கண்ணு தெரியாது என்பது அவளுக்கு பின்னாலதான் தெரியும். அவருக்கு அப்ப பார்வை கொஞ்சமா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க போயிடுது அவருக்கு. ஆனாலும் கூட இந்த 15 ஆண்டு காலத்துல அவள் கணவனுக்கு செய்யற அத்தனை பணிவிடையும் செய்யறா. வசதியான வீட்டு பொண்ணு, கணவன் அவளுக்கு அவ்வளவு உயிர், அவருக்கு வேண்டிய அவ்வளவையும் அவ செய்து கொடுக்குறா. 2 கண்ணு இவதான் அவருக்கு. எனது நண்பர் சொன்னார், ஒரு நாள் நான் கேட்டேன், ஏமா எப்பயே கல்யாணத்தப்பயே பார்வை கொஞ்சம் குறைவுன்னு லேசா தெரிஞ்சதே, நீ அப்பயே வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியன, கல்யாணத்துக்கு அப்புறம் முழுக்க பார்வை போயிட்டா நான் என்ன சார் செய்ய போறேன்? இவர் தான் என் கணவன் என்பதை இறைவன் தீர்மானித்திருக்கிறார். நல்லவங்க இல்லையா அந்த நாட்டுல? சொல்லுங்க பார்க்கலாம். போன தீபாவளி நடந்தது சொல்றேன். ராமாயண கதம்னா நீங்க 4 யுகத்துக்கு முன்னால்னு சொல்லிடுவீங்க. இப்ப 4 மாதத்திற்கு முன்னால் நடந்த கதை. எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கும் கூட. அதனால இந்த கல்வி முறையின் மூலம் மாத்திரம் நமது சமுதாயத்தை நாம் மாற்றிவிட முடியாது. இது மாதிரியான நடைமுறை ரீதியான உதாரணங்கள் தேவை நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு. இந்த நல்லது கெட்டதுங்கிறதுலாம் பெர்செப்ஷன்ங்க, பார்வைதான், பார்வை. இது பல காலங்கள் யுகங்கள் தோறும் மாறிக்கொண்டிருக்கும். முதல்ல சத்திய யுகம்னு ஒன்று இருந்ததாம். அந்த சத்திய யுகத்துல தேவலோகம் தனியா இருக்கும், அசுரலோகம்னு ஒன்று தனியா இருக்கும். சத்திய யுகம். அப்போ நல்லதெல்லாம் தேவலோகத்துல இருக்கும், தீமையெல்லாம் அசுரலோகத்துல இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது. 2 டிஃபரண்ட் என்டிட்டிஸ், குட் அண்ட் பேட், குட் அண்ட் ஈவில். அதற்கு அடுத்த யுகம் ராமாயணம் நடந்த யுகம். அது என்ன யுகம்? திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்துல நல்லதும் கெட்டதும் தேவலோகம் அசுரலோகமாக இருந்த காலம் போய் இந்த நல்லதும் கெட்டதும் இந்த பூமிக்கே வந்துருச்சு. இந்த நல்லது அயோத்தியில் இருந்தது,
தீமை என்பது இலங்கையில இருந்தது, ராவணனாக இருந்தது. இங்க ராமன், இங்க ராவணன். 2 லோகம் இல்ல, ஒரே லோகம் தான், பட் 2 டிஃபரண்ட் கண்ட்ரிஸ். அதற்கு அடுத்த யுகம் என்ன? மகாபாரதம் நடந்த காலம், துவாபர யுகம். இப்ப ராமாயண காலத்துல நன்மையும் தீமையும் 2 நாடுகளில் இருந்தது. மகாபாரத காலத்துல நன்மையும் தீமையும் 2 வீடுகளுக்குள்ள வந்துருச்சு. எல்லாம் அண்ணன் தம்பி தான். பாண்டவர்கள் நல்லவர்கள், கௌரவர்கள் ஒரே குடும்பத்துக்குள்ள. ராமாயண காலத்துல ஒரே பூமியில வந்தது, மகாபாரத காலத்துல ஒரே குடும்பத்துக்குள்ள வந்தது. இப்ப கலியுகம். சுவாமி தயானந்தர் சொல்கிறார், சுவாமி சின்மயானந்தா சொல்கிறார், இப்போ நல்லதும் தீயதும் ஒரே குடும்பத்துல இருக்காது, ஒரே மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் நான் நல்லவனா இருப்பேன், இந்த ராமகிருஷ்ண மடத்துல இருக்கிற வரைக்கும் தான். வெளியில போன உடனே என் சுபாவம், என் பேச்சு எல்லாம் மாறிடும். அவ்வளவு மோசமானவனா நானே இருப்பேன். கொஞ்ச நேரம் அம்பியா இருப்பேன், கொஞ்ச நேரம் அந்நியனா இருப்பேன். அப்புறம் இதுக்கு நல்லா தெரியும், அப்புறம் ரெமோவா மாறிடுவேன். சுவாமிஜி மன்னிக்கணும். அப்படி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இந்த ஸ்பிளிட்டை எப்படி அட்ரஸ் பண்றதுங்கிறது தான் இந்த கேம்ப். நாம் நல்லவர்களாக இருக்கணும், முதல் விஷயம். 2வது விஷயம், தொடர்ந்து நல்லவர்களா இருக்கணும், எப்போதும் நல்லவர்களா இருக்கணும். அதற்கு தான் இந்த பயிற்சி. நமது வார்த்தைக்கும் செயலுக்கும் சொல்லுக்கும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம் நினைக்கிறதெல்லாம் நாம பேச முடிவதில்லை. ஏனென்றால் அவ்வளவு தவறாகவும் பல சமயம் நினைக்கிறோம், நல்லதே நினைப்பதில்லை. பேசுவதை எல்லாம் செயலில் கொண்டு வர முடிவதில்லை. நல்லது செய்யணும்ன்ற உத்வேகம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த 3ஐயும் ஒரே நேர்வரிசையில கொண்டு வந்து விட்டால் பூரண மனிதனாக மாறுகிறோம். நமது சிந்தனை, சொல், செயல் 3க்கும் கன்சிஸ்டன்சி வந்துட்டா நாம பூரண மனிதனாக மாறுகிறோம். இந்த நல்லதும் கெட்டதும் ரிலேட்டிவ் சென்ஸ் தான், தெரிஞ்சுக்கணும். நீங்க ரியல் சென்ஸ்ல இதுக்கு வேல்யூ இல்ல, குட் அண்ட் பேட். இந்த உலகத்துல ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கான்னு வச்சுங்க, சீனிவாசன் தான் இருக்கான் அந்த உலகத்திலே, வேற மனுஷனே கிடையாது. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு மனிதன் தான் அந்த உலகத்துல இருந்தா, அவன் உயரமானவனா குள்ளமானவனா? தெரியாது. அவன் ஆணா பெண்ணா? தெரியாது. அவன் கருப்பா சிவப்பா? தெரியாது. அவன் நல்லவனா கெட்டவனா? தெரியாது. அவன் இந்தியனா பாகிஸ்தானியா? அப்படி நாடுகளே இல்லை. அப்போ ரியல் சென்ஸ்ல there is no meaning for good and bad, but in relative terms 2 மனிதர்கள் வந்துட்டாங்க. இப்போ இவர் உயரமானவரா குள்ளமானவரா, இவர் கருப்பா இவர் சிவப்பா, இவர் ஆணா இவர் பெண்ணா, சொல்லலாமா இல்லையா? அப்போ ரிலேட்டிவ் சென்ஸ்ல தான் இதுக்கு மரியாதை. பெரிய ஞானியாக நீங்க மாறிவிட்டால் நன்மை தீமை எல்லாவற்றையும் கடந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் போய்விடலாம். ஆனால் நடைமுறை மனிதராக இருக்கும் போது நன்மை தீமை என்கின்ற அவசியம் தேவை. இப்ப என் பையில 1000 ரூபாய் நோட் இருக்கு. This is 1000 rupee currency note in relative sense, but in real sense it is a piece of paper. ஒரு கழுதைக்கு ஒரு பேப்பரையும் கொடுங்க சாப்பிடும், ஒரு 1000 ரூபாய் நோட்டையும் கொடுத்தாலும் சாப்பிடும். அதுக்கு 1000 ரூபாய் தெரியாது, கலரா இருக்கு இந்த பேப்பர், அது வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதான். இதை நான் புரிஞ்சுக்கணும். உயர்ந்த நிலையில இருக்கிறது என்னது, சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையில சமுதாயத்துல வாழும் போது இருக்கின்ற நன்மை தீமைகளை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ குட் அண்ட் பேட் இஸ் எ பெர்செப்ஷன். இது யுகங்கள்ல இருக்கக்கூடியது மாறுகிறது, இது நமது பார்வையின்படியும் மாறும், தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை பகவான் சொன்னாரு துரியோதனனை கூப்பிட்டு, நீ போய் உலகத்துல எத்தனை நல்லவங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. அப்படியே போனா துரியோதனன். எங்க போறதுன்னு கேட்டான். நீ அப்படியே போ, சென்னைக்கு போ, மயிலாப்பூர் பக்கம் போ, அங்க போய் எத்தனை பேர் இருக்கு நல்லவங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. துரியோதனன் வந்து அப்படியே பார்த்தான், எல்லாரையும் போய் பார்த்தான். போய் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி போய் கடவுள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா, உலகத்துல ஒருத்தர் கூட நல்லவே இல்லை, எல்லாம் ஃப்ராட், செக்ஷன் 420 எல்லாம். காலேஜ் பையன் காப்பி அடிச்சுதான் பாஸ் எழுதுறான், பிட் அடிச்சு பாஸ் பண்றான். மதுரையில ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா பிட் அடிக்கிற? அவன் சொன்னா, சார் மதுரையை பத்தி உங்களுக்கு தெரியாது, சிவபெருமானே பிட்டுக்கு மண் சுமந்த இடம் சார் இது, அதனால பிட் அடி. எல்லா குறைகளையும் சொல்ல துரியோதனன் கடவுள்கிட்ட சொன்னா, நல்லவனே உலகத்துல கிடையாது. அது மயிலாப்பூர் பக்கத்துல சான்ஸே கிடையாது. அடுத்து தர்மனை கூப்பிட்டார், நீ போய் உலகத்துல போய் கெட்டவங்கள எத்தனை பேருக்கு அவன் எண்ணிட்டோம். துரியோதனர் தர்மர் வந்தார், எல்லாரையும் பார்த்தா அவருக்கு யாரை பார்த்தாலும் நல்லவரா தெரியுது, எல்லாரும் உயர்ந்தவங்களா தெரியுது. அவர் திரும்பி கடவுள்கிட்ட போனார்,
சுவாமி நான் பார்த்தேன், எல்லாம் சுத்தி பார்த்தேன், ஒரு கெட்டவே கூட தெரியல. நம்ம ஊருக்கு வந்து தான் சொல்லியிருக்கிறாரு தர்ம. அப்ப நம்ம எல்லாம் இல்ல, நல்ல வேலை, எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க. அப்போ அதே ஊர், அதே ஆட்கள், துரியோதனனுக்கு எல்லாமே கெட்டவையாக தெரிகிறது, தர்மனுக்கு எல்லாமே நல்லதாக தெரிகிறது என்றால் பெர்செப்ஷன். நாம் பார்க்கின்ற பார்வை எது, அதுல நல்லது கெட்டது இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். நல்லதும் கெட்டதும் யுகங்களில் மாறும், ஒப்புமையில் மாறும், பார்வையில் மாறும். கடைசியா சொல்றேன், நல்லதும் கெட்டதும் யுக தர்மத்துல கூட மாறும். யுக தர்மத்துல மாறும். ராமாயணத்துல பார்த்திருப்போம், ராமன் ராவணன் நிராயுத பாணியாக இருக்கிறான். அப்ப சொல்லுகிறான், இன்று போய் நாளை வா. ஏன்? யுத்த தர்மத்துல நிராயுத பாணியை கொல்லக்கூடாது. அதே ராமனுடைய அடுத்த அவதாரம் தானே கிருஷ்ணாவதாரம். அதே கிருஷ்ணாவதாரத்துல கர்ணன் நிராயுத பாணியா இருக்கிறான் குருட்சேத்திரத்துல. அப்ப கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனை பார்த்து, அவனிடம் ஆயுதம் இல்ல அர்ஜுனா, சரியான தருணம், அவனை தாக்கு சொல்லுகிறார். அப்ப கர்ணன் சொல்றான், ஏ கிருஷ்ணா, நீ என்ன இப்படி ஆயுதம் இல்லாத என்னை தாக்க சொல்கிறாயே, இதுதான் தர்மமா அப்படி கேட்கிறான். கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், தர்மத்தை பத்தி நீ பேச. அன்னைக்கு பாஞ்சாலி அத்தனை பேர் இருக்கிற அவையில துயில் இருந்த போது நீ ஏளனமிட்டு சிரித்தாயே, அப்போ உன் தர்மம் எங்கே போனதுன்னு கேட்கிறார். அப்ப ராமாவதாரத்துல ராமனாக வந்தவர் நிராயுதபாணியை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொன்ன திருமால், கிருஷ்ணாவதாரத்துல நிராயுதபாணியாக இருக்கிறான், அவனை தாக்கு என்று சொல்கிறாரு. என்ன காரணம்? அப்ப ராமரை கெட்டு போயிட்டார திருமால்? நல்லவனா இருந்தாரு, இப்ப கெட்டு போயிட்டாரு அர்த்தம் இல்ல. யுக தர்மம் மாறும், யுகத்திற்கு ஏற்ற தர்மங்கள் மாறுபடுகிறது. அதனாலதான் ஆத்திச்சூடியில அவ்வை சொன்னா, அறம் செய்ய விரும்புன்னு சொன்னா, அடுத்த வார்த்தை சொன்னா ஆறுவது சினம், கோபப்படாதேன்னு சொன்னா. அறம் செய்ய விரும்பு என்பது சனாதன தர்மம், அது எப்போதும் மாறாது. அதனாலதான் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி எழுதும் போது அறம் செய்ய விரும்பு என்பதை அவன் தொந்தரவே பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டான். ஆனால் அடுத்த வார்த்தை அவ்வை சொன்னது ஆறுவது சினம், அதை எடுத்துட்டான் பாரதி. அதற்கு பதிலா போட்டா ரௌத்ரம் பழகு, கோபப்படு. ஏனென்றால் இந்த நாடு ஒரு 1000 ஆண்டு காலமாக அந்நியர்களுடைய கொடுமையில சிக்கி தவிக்கிற ஒரு தேசத்துல, நீ அடிமையாக இருக்கிற தேசத்துல நான் ஆறுவது சினம் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நீ ரௌத்ரம் பழகு. அதனால நீங்க சாப்பாட்டை குறைச்சிக்கோன்னு சொல்லுவா ஔவையார். இவன் சொல்லுவான் ஊன்மிக விரும்புமா, நல்லா சாப்பிடு. பாரதி சொல்ற இது யுக தர்மம். அப்போ நல்லதற்கும் கெட்டதற்கும் எது யுக தர்மம் என்பதும் நாம புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம தர்மத்தை பத்தி முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எடுத்த எடுப்புல போற போக்குல இது சரி இது தவறு என்று பொத்தாம் பொதுவாக நாம் விமர்சனம் செய்து விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த கதைகளை நான் சொல்லுகின்றேன். நமது நாட்டினுடைய வாழ்க்கை முறை புருஷார்த்தங்களின் அடிப்படையிலானது. அறம், பொருள், இன்பம், வீடு. இதை வடமொழியில சொன்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருள் ஈட்டுவது கடமை கிரகஸ்தனுக்கு. ஒவ்வொரு கிரகஸ்தனும் இன்பம் தீர்க்க வேண்டியது கடமை. நல்ல சாப்பிடுற இன்பம், நல்ல செவிக்கு இசை இன்பம், பலவிதமான இன்பங்கள், அதெல்லாம் அனுபவிக்கணும். ஆனால் நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த பொருள் ஈட்டுவதும் இன்பம் துய்ப்பதும் அறத்தின் அடிப்படையில் இருக்கும். அதனாலதான் அறம், பொருள், இன்பம், வீடு. அதை பற்றி ஒரு அறிஞர் விவரிக்கிறார். இந்த பொருளும் இன்பமும் இருக்கிறதே, இது நதியில ஓடுகிற தண்ணீர் போன்றது. இந்த அறமும் மோட்சமும் இருக்குல்ல, அந்த நதியை காப்பாற்றுகின்ற 2 கரைகள் போன்றவை. இந்த 2 கரைகளுக்கு உட்பட்டுத்தான் அந்த பொருள் ஈட்டுதலும் இன்பம் துய்ப்பதும் போகணும். அந்த அறத்தை எப்போது மீறுகிறோமோ அப்போது தர்மம் நம்மை தண்டிக்கும். நம்ம நாட்டுல பிரபலமான ஒரு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் கம்பெனி இருந்தது, உலக புகழ் பெற்ற நிறுவனம் அது. அதுதான் நம்பர் 1. அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் ரோல் மாடல், ஒரு ஐகான். அவரை பார்ப்பதற்கு பல பேர் காத்திருப்பாங்க. அவர் பெயரை வைத்துக் கொண்டவர்கள் நிறைய இளைஞர்கள், அவரது பெயரை தனக்கு வைத்துக் கொண்டவர்கள். ஆனால் அந்த புகழ்பெற்ற அந்த சாப்ட்வேர் நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனர் என்ன பண்ணாரு? பங்கு சந்தையில செயற்கையாக பொய் சொல்லி, பொய்யான முறையில தனது பங்கு வர்த்தகத்தினுடைய மதிப்பை உயர்த்தி காட்டினார், பொய் சொன்னார். இன்று அவர் சிறையில் இருக்கிறார். அவர் பெயர் என்ன? ராமலிங்க ராஜு. பொய் சொல்லி வளர்ந்த அந்த நிறுவனத்துக்கு பேர் தான் ரொம்ப டாப், சத்தியம். சத்தியத்தினுடைய நிறுவனர் பொய் சொல்லி சிக்கிக் கொண்டார். ஏனென்றால் அவரது பொருளீட்டுகின்ற அந்த ஆர்வம் இருக்கிறதே, அது அறத்தின் அடிப்படையில் அமையவில்லை. அதனாலதான் வள்ளுவன் சொல்கிறார், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தீதில்லாமல் சம்பாதிக்கிற அந்த பொருள் இருக்கிறதே, அது அறத்தையும் ஈனும்
இன்பத்தையும் கொடுக்கும் என்று சொல்கிறார். அதனால நல்லவர்களாக வாழ்வதற்கு அடிப்படை நமது நாட்டினுடைய புருஷார்த்தங்கள் அடிப்படையில வாழுகின்ற முறை. அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா, இந்த அடிப்படையில வாழணும். இந்த நாட்டுல நல்லது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன என்று நம்பணும். எங்க அப்பாவுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்ல, எங்க அப்பாவுக்கு மது அருந்துற பழக்கம் இல்ல. மை ஃபாதர் வாஸ் குட் பை சான்ஸ். ஏனென்றால் அவர் காலத்துல இத்தனை பிராண்டு இல்ல, இவ்வளவு பக்கத்துல டாஸ்மாக் கடை இல்ல, அவருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்ல, நல்லவரா இருந்தார். ஆனால் இன்றைக்கு நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நமது நாட்டுல இளைஞர்கள் இத்தனை லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் இன்னமும் கூட புகைப்பிடிக்காத பழக்கம் உள்ளவர்கள் இருக்காங்க. இன்னைக்கும் கூட குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. So we are all good not by chance, by choice. We are all good by choice. இன்னைக்கு நம்ம முன்னால நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நாம எதை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோமோ அதை இந்த சமுதாயம் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. So we must be good by choice. இன்னைக்கும் கூட எவ்வளவோ பெற்றோர்கள், மிகச்சிறந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நான் கூட பல இடங்கள்ல கேள்வி கேட்பேன், நம்ம நாட்டினுடைய அரசியல்வாதிகள்லாம் தவறு செய்கிறார்கள், அவ்வளவு நம்ப தகுந்தவர்களாக இல்லைன்னு சொல்றோம். கை தூக்குல பார்க்கலாம். அரசியல்வாதிகள் அவ்வளவு சரியில்லை சார், பரவாயில்ல கை தூக்கு. அரசியல்வாதிகள் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, வெரி குட். நம்ம நாட்டினுடைய அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகங்கள்லாம் சரியில்லை, அங்க போனா பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு, விரக்தியா தான் இருக்கு. கை தூக்குங்க. கை தூக்காதவங்க எல்லாம் இன்னும் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனது இல்லைன்னு அர்த்தம். மூணாவது கேள்வி, இந்த நாட்டினுடைய ஆசிரியர்கள் கூட சரியில்லை சார். ஆசிரியர்கள் கூட சரியில்லாதவங்க பாருங்க, ஆசிரியர்கள் சரியில்லைன்னு இத்தனை பேர் கை தூக்குறீங்க. சரி, இப்ப கடைசி கேள்வி நான் கேட்கிறேன், எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்றோம், கை தூக்குங்க. எங்க அப்பா அம்மா சரியில்லை, எங்க அப்பா அம்மா மோசம், நல்லவங்க இல்லை, யாருமே இல்லை. நான் சொல்றேன், இப்படி கோடிக்கணக்கான தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்க ஒரு நாடு நல்ல நாடா தானே இருக்க முடியும், நல்ல சமுதாயமா தானே இருக்க முடியும். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? கோடிக்கணக்கான அப்பா அம்மா நல்லவர்களாக இருக்கிற ஒரு நாட்டுல அரசியல்வாதியும் அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் சரியில்லை என்று சொன்னால் இந்த கலியுகத்தினுடைய விளையாட்டு அது. நான் அதனால சொன்னேன், ஒரே மனுஷன் கொஞ்ச நேரம் நல்லவனா இருப்பான், கொஞ்ச நேரம் அப்பாவா இருக்கிறப்ப நல்லவனாக இருக்கிறாவன் அரசியல்வாதியா இருக்கிறப்ப கொஞ்சம் அவன்கிட்ட பிரச்சனை வரும். அப்பாவாகவும் அவன் நல்லவனா இருக்கணும், அரசியல்வாதியாகவும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பயிற்சிகள் தேவை. இதுதான் அந்த கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு டைகோட்டமி இருக்காதுங்க. அப்படி நல்லவர்கள் இருக்கிறனால எவ்வளவு இளைஞர்கள் நல்லவங்களா இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பல மாவட்டங்கள்ல ஏப்ரல் மே மாதங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில கூட்டம் நடக்கும். அப்போ பிரபலமான மருத்துவமனைகளுக்கு எல்லாம் இந்த 2 மாதத்துல எவ்வளவு ரத்தம் தேவைப்படுகிறது, அது பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த சிக்கலை எப்படி சமாளிப்பதுன்னு அவசர கூட்டம் நடத்துவாங்க. என்ன காரணம்? ஏனென்றால் ஏப்ரல் மே மாதங்கள்ல ரத்த வங்கிகள்ல குறை ஏற்படுகிறது. தென் மாவட்டங்கள்லாம் அது ரொம்ப சகஜம். சென்னை நிலைமை எனக்கு தெரியல. ஏன் ஏற்படுகிறது? அப்பதான் காலேஜ் எல்லாம் லீவ், விடுமுறை நாள். அப்போ ரத்த தானம் செய்வதற்கு மாணவர்கள் இல்லை, இளைஞர்கள் இல்லை. அதனால பல அறுவை சிகிச்சைகள் தள்ளி போடப்படுகின்றன. பல உயிர்காக்கும் ரத்த வங்கிகள் ரத்தம் இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. பல அரிய வகை ரத்தங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ இந்த நாடு முழுக்க முக்கியமான மருத்துவ உதவியை செய்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னா நம்ம இளைஞர்கள் தான், நம்ம கல்லூரி மாணவர்கள் தான். அதனாலதான் சொல்லுவேன், நம்ம பெரியோர்கள்ட்ட எல்லாம் அந்த மாணவர்கள் எல்லாம் பழிச்சு பேசாதீங்க. ஐயோ ஸ்டூடெண்ட்னாலே மோசம் சொல்லாதீங்க. அவன் ரத்தம் தான் உங்க உடம்புல ஓடுது. பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கீங்களா? ஆமா. பிளட் பேங்க்ல வாங்கினீங்களா? ஆமா. அநேகமா அவ்வளவு துள்ளி குதிச்சு ஓடுறீங்களே பைபாஸ் சர்ஜரிக்கு அப்புறம், இது ஒரு இளைஞனுடைய ரத்தம் என்பதனால தான் இவ்வளவு துள்ளி குதித்து நீங்கள் ஓடுவீங்க. இன்னும் தியாகம் செய்யறானே நம்ம இளைஞன், நல்ல பண்பு இல்லையா அது? அப்ப இங்க ரெஸ்பான்சிபிள் சன், அப்பா அம்மாவை மதிக்க தெரிந்த பையங்க நம்ம நாட்டுல அதிகம். ஒரு அப்பா தெரியும் எனக்கு, அவர் ரொம்ப கோவப்படுவார். கோவப்பட்டு அடி ஆடி அடிச்சுடுவார். பச்சையா சொல்லலாம், ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்த ஒரு முதுகுலத்தூர்காரர், டேய் நான் முதுகுலத்தூர் பாப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி அடிப்பாரு. அந்த ஊருக்காரன்னு அவ்வளவு வீரம் இருக்குமா. ஒரு நாள் பையன் தப்பு பண்ணிட்டான். அப்பாவுக்கு 50-55 வயசு ஆகும், ஹெட் மாஸ்டரா இருக்காரு. பையனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். 20 வயசு பையனும் அடி டம்னு பெரம்படுத்து அடிச்சுட்டாரு. அடிச்சு அவருக்கு பிபி எல்லாம் ஏறி மயங்கி விழுந்துட்டாரு. அப்பா இவ்வளவு நேரம் அடிச்சாரு, மயங்கி விழுந்துட்டாரு. பையன் என்ன பண்ணா, அப்பாவை தூக்குனா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சைக்கிள்ல வச்சு ஏதோ வண்டியில வச்சு கொண்டு போனா, அப்பாவுக்கு தேவைப்பட்ட உதவி எல்லாம் பண்ணா, அப்பாவை காப்பாத்திட்டான். அந்த டாக்டர் சொன்னாரு, சரியான நேரத்துல
நீங்க அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க, அதனால உயிர் காப்பாற்றப்பட்டது. எந்த அப்பா 1/2 மணி நேரத்துக்கு முன்னால வரைக்கும் இவரை பெரும்பாலும் அடி அடிச்சு துவைச்ச அப்பா. அப்போ இந்த மாதிரி நல்ல பையங்க எங்க பார்க்க முடியும்? நம்ம நாட்டுல தான் பார்க்க முடியும். நல்ல அப்பா அம்மா இந்த நாட்டுல தான் பார்க்க முடியும். நல்ல சன்னியாசிகள் நம்ம நாட்டுல தான் பார்க்க முடியும். இன்னும் பல பேர் நல்லவங்களா இருக்காங்க. ஆனாலும் கூட நமக்கு ஏன் நம்மை சுற்றி தீய செயல்களே நடப்பதாக தோன்றுகிறது என்று சொன்னால், அதற்கு ஒரு பெரிய காரணம் நமது ஊடகங்கள், பத்திரிகைகள் தான். இன்னைக்கு சென்னைக்கு வந்து சென்ற ஒரு 20,000 பேருந்துகள் எந்த விதமான விபத்துமின்றி, உரசலுமின்றி, பிரச்சனையின்றி அவரவர்கள் ஊருக்கு சென்றார்கள். அப்படி நாளை காலைல பத்திரிகையில் செய்தி வருமா? 20,000 பேருந்துகள் சென்னைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றன, திரும்பி சென்றன. வராது. ஏதாவது 2 பேருந்துகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதிக்கிட்டா செய்தியா வருமா இல்லையா? கணவனும் மனைவியும் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1.5 கோடி குடும்பங்களில் இன்று கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தார்கள். நாளைக்கு பத்திரிகையில செய்தி கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல கணவன் மனைவிக்கும் பிரச்சனை, கணவன் தலையில் கல்லை தூக்கி போட்டு விவரிக்க முடியாது. அவ்வளவு கொடுமையான வார்த்தைகள் அது செய்தியா வருகிறதா இல்லையா? அப்போ எது விதிவிலக்கோ அதுதான் செய்தி. நமக்கு எது நியூசன்ஸ் வேல்யூவோ அதுதான் பிரஸ்க்கு நியூஸ் வேல்யூ. அப்போ அந்த அப்படிப்பட்ட செய்திகளாக பத்திரிகையில பார்க்கிறோம். ஒரு 2-3 பக்கத்தை எடுத்துக்கொண்டால், இங்க விபத்து, இங்க கொலை, இங்க பிரச்சனை, இங்க மாணவனை ஆசிரியரை அடித்து விட்டான், ஆசிரியரை மாணவனை அடித்து ஊர் மக்கள் மாணவரை அந்த ஆசிரியரை அறைக்குள் போட்டு பூட்டி வைத்தனர், காவல்துறை வந்து மீட்டது. இப்படி அங்கும் இங்குமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நமது மனதில் என்ன எண்ணத்தை உருவாக்குகிறது என்றால், நம்மை சுற்றி தீய நிகழ்வுகள் தான் நடக்கின்றன, உலகம் கெட்டு விட்டது, இனிமேல் இந்த நாட்டை திருத்த முடியாது என்கின்ற எண்ணம் உருவாகி கொண்டிருக்கிறது. கெட்டவன் தான் ஜெயிப்பான், இது தவறு. நான் கேட்கிறேன், நல்லவனாக வாழ்வது சிரமம் அப்படி நீங்க வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அடுத்த கேள்வி கேட்கிறேன், அப்ப கெட்டவனாக வாழ்வது சுலபமா? யோசிச்சு பாருங்க. கெட்டவனாக வாழ்வது இதை விட சிரமம், தெரிஞ்சுக்கங்க. நல்லவனாக வாழ்வது சிரமம் என்று சொன்னால் நீங்க பொய் சொல்லி பாருங்க, வாழ்க்கை பூரா உங்களால வாழவே முடியாது. 2 நாளுக்கு மேல இருக்க முடியாது. நீங்க ஒரு திருடனாக இருந்து பாருங்கள், எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் பாருங்க. சந்தன கடத்தல் வீரப்பனே கடைசி என்கவுண்டர்ல செத்தான் முடியாது. நல்லவனாக வாழ்வதே சிரமம் என்றால் கெட்டவனாக வாழ்வது ரொம்ப 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 சிரமம், புரிஞ்சுக்கணும். அதனால நல்லவனாக வாழ்வதுதான் சுலபமானது. உலகம் கெட்டு போச்சு சார், இனிமே நம்ம உண்மை பேசிலாம் ஜெயிக்க முடியாது சார். நான் எனது நண்பர்கிட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட 2 பேரை வேலைக்கு அனுப்புறேன், நீங்க தொழிலதிபர் தானே, மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி 2 பேர் அனுப்புறேன். இந்த மிஸ்டர் ஏ ரொம்ப திறமைசாலி, நல்லா வேலை செய்வார். 3 நாட்கள்ல நீங்க முடிக்க சொன்ன வேலையை ஒரே நாள்ல முடித்து விடுவார். ஆனால் அவர் எப்போதும் உண்மை பேச மாட்டார். அவருக்கு நேர்மை குறைவு, விசுவாசத்தை பத்தி அவரிடம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்ல திறமைசாலி மிஸ்டர் ஏ. இந்த மிஸ்டர் பி அனுப்புறேன்னா, இவருக்கு திறமைகள் குறைவு, ஆனால் எப்போது உண்மைதான் பேசுவார். 3 நாள்ல நீங்க முடிக்க சொல்ற வேலையை 4 நாட்கள் எடுத்துக்கொள்வார், மெதுவாதான் வேலை செய்வார். இப்படி 2 பேரை நான் உங்களிடம் வேலைக்கு அனுப்பினால் நீங்கள் எந்த ஊழியரை தேர்ந்தெடுப்பீர்கள்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, திறமை கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல சார், அந்த உண்மை பேசுற ஊழியரை தான் நான் தேர்ந்தெடுப்பேன், இந்த நேர்மையாக இருக்கிற ஊழியரை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்பதான் நான் நிம்மதியா வீட்டுல ராத்திரில போய் தூங்க முடியும். ஏனென்றால் இந்த திறமைசாலி எப்ப என்ன செய்வான்னு தெரியாது. So values will never become valueless. பிரச்சனை என்னவென்று சொன்னால், there is a serious conflict between values and valuables. நாம் அதிகமாக வேல்யூஸ் பேசுறோம், ஆனால் நமது உள் மனதுல வேல்யூபிள்ஸ் தான் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். நமது வீட்டில அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை விட இளைஞர்கள் மனதுல நாம டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து, அவர் 4 பங்களா கட்டிட்டாரு, இப்ப இன்னோவா கார் வாங்கி விட்டார், ரொம்ப ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவரது வெற்றியின் அடையாளமாக நாம் பேசுகின்றோம். இதை கேட்கின்ற ஒரு மாணவன் மனதுல என்ன கருத்து உருவாகிறது என்று சொன்னால், நாமும் இவரை போல வளர்ந்து பெரியவனாகும் போது எனக்கு 4 வீடு, 4 காரு, பெரிய பெரிய வாய்ப்பு வசதிகள், இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டால்தான் நானும் மரியாதைக்குரியவனாக வருவேன் என்கின்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது. நாம் எப்போதாவது நமது வீட்டுல அப்பா அம்மாட்ட, நம்ம தம்பிகள்கிட்ட, அண்ணன்ட்ட, சகோதரிட்ட, இந்த ஆசிரியர் எவ்வளவு அற்புதமானவர் தெரியுமா, ஒரு நிமிடம் கூட காலதாமதமாக வகுப்பறைக்கு வரமாட்டார், மிக அற்புதமாக பாடம் நடத்துவார். இந்த அரசு ஊழியரை பற்றி பேசும்போது, இவர் இத்தனை ஆண்டு காலமாக அரசு ஊழியராக இருக்கிறார், 5 பைசா இதுவரைக்கும் அவர் லஞ்சமாக வாங்கியதில்லை, அவ்வளவு அற்புதமான மனிதர். இவர் பாருங்கள், ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி, மிக உயர்ந்த பதவியில இருந்தவர், எவ்வளவு எளிமையாக ஒரு வீட்டிலே வாழ்கின்றார். இப்படியெல்லாம் நாம் பேசி பேசி பேசினால் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவனுக்கு நாமும் இதை போன்ற வேல்யூஸோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வருமா வராதா? நல்லதை பற்றின அக்கறை வருமா வராதா?
We always appreciate valuables, not values. This is the problem of the Indian mindset now. ஒரே ஒரு கதை மாத்திரம் சொல்லி முடிச்சு விடுகிறேன். ரெண்டு புலவர்கள் இருந்தாங்களாம், தமிழ் புலவர்கள். ஒருத்தர் எப்போதுமே மன்னனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பாராம். மன்னனை புகழ்ந்து பாடுவதால் அவருக்கு நிறைய பணம் கிடைத்தது, பட்டாடை கிடைத்தது, பல்லக்கெல்லாம் கிடைத்தது. அவருடைய நண்பர் ஏழை புலவர், அவர் மன்னனை புகழ்ந்து பாட மாட்டார், எப்போதும் இலக்கணம் இலக்கியம் எழுதி கொண்டிருப்பார். ஒரு நாள் இந்த ஏழை புலவனை பார்ப்பதற்காக பணக்கார புலவர் போகிறார், நண்பனை பார்க்கலாமே. நண்பன் குடிசை வீட்டிலே அமர்ந்து கொண்டு கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஏழை புலவர். அவரை பார்த்த மாத்திரத்துல இந்த பணக்கார புலவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படுகிறது. எவ்வளவு திறமைசாலி நீ, இப்படி குடிசையில அமர்ந்து கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறாயே நண்பா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நீ மாத்திரம் கொஞ்சம் மன்னனை புகழ்ந்து பாட கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி குடிசையில் அமர்ந்து கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று கூறுகிறார். அதை கேட்ட மாத்திரத்துல அந்த ஏழை புலவன் திரும்ப பதில் சொன்னானா, நீ மாத்திரம் இப்படி குடிசையிலே உட்கார்ந்து கஞ்சி குடிக்க கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி மன்னனை புகழ்ந்து பாட வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொன்னார். அதனால நாம தெளிவாக வாழ்க்கையில முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது நண்பர்களே. நாம் மன்னனை புகழ்ந்து பாடினால் கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மைதான். This is called appreciating the valuables. ஆனால் நாம் கஞ்சி குடிக்க தயாராக இருந்தால் மன்னனை புகழ்ந்து பாட வேண்டிய அவசியம் இல்லை. This is how we must appreciate the values. இன்னைக்கு வரலாற்றுல கஞ்சி குடித்த புலவனைத்தான் நாம் பாராட்டி பேசுகிறோமே தவிர அந்த பல்லக்கில போன புலவனை பற்றி அல்ல. அதனால நல்லவனாக வாழ்வது இந்த நாட்டுல ரொம்ப சுலபம். சிரமம்ன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட், இட் இஸ் பாசிபிள். நல்லவனாக வாழ்வது சிரமம் என்றாலும் கூட அது முடியும். அதனால நல்லவனாக வாழணும், தொடர்ந்து நல்லவர்களாக இருக்கணும். மூன்றாவது விஷயம், நீங்கள் நல்லவற்றின் பக்கமும் இருக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க நல்லவர்களாக இருந்தது முக்கியம் இல்லை, நல்லவற்றின் பக்கம் இருக்கணும். பீஷ்மர் நல்லவர் தான், ஆனா அவங்க நல்லவங்க கூட இல்ல. அவர் அதர்மத்தின் பக்கம் இருந்தார். மன்மோகன் சிங் நல்லவர் தான், ஆனா நல்லவற்றின் கூட அவர் இல்லை. அத மாதிரி இந்த நாட்டையே நாம எல்லாம் சார்ந்துதான் மோடிஃபை பண்ண